ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வீடியோ வாயிலாய் என்னை கவனிக்கிற யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நேரத்தில் உங்களுக்கு சின்ன ஒரு ஆலோசனை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்காக நான் உங்களோடு கூட இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஒரு வசனத்தை வாசித்து அதிலிருந்து ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் ஒரு சில நிமிடங்கள் பேச விரும்புகிறேன். 1 பேதுரு 5வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தில் சொல்லுகிறது, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கி இருங்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நம்முடைய இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில அநேக நேரங்கள் ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கிற தேவ பிள்ளைங்க சில நேரம் சோர்வடைந்து என்னுடைய வாழ்க்கையில நன்மைகள் ஒன்றும் இல்லை, பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், குடும்பத்தில் பலவிதமான சூழ்நிலைகள் வித்தியாசமாய் மாறும் பொழுது பல எண்ணங்கள் இருதயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏன் ஒரு சில நேரங்கள் விசுவாசத்தை குறித்த ஒரு நம்பிக்கை இல்லாத நிலைமை கூட வருகிறது. ஆனால் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கி இருங்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கி இருப்பது என்று சொன்னால் அவர் நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்கிறது வரை உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்தது தெரிந்தெடுத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அவர் நம்மை தெரிந்ததற்கு நோக்கத்தை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். ஒருவேளை தாமதமாகலாம், ஆண்டவர் அந்த வேலைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒருவேளை விசுவாசம் இல்லாதவர்களாக நம்பிக்கையற்றவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய ஆசீர்வாதம் வருகிற அந்த வேலையை நீங்களும் நானும் நஷ்டப்படுத்தி விடுவோம். நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் நம்பி இருக்கிற காரியம் நிச்சயமாகவே நடக்கும் என்று சொல்லி நான் விசுவாசத்திலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க எதை எதிர்நோக்கி இருக்கிறீர்களோ, ஆண்டவருடைய கரத்திலே நீங்கள் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறீர்களோ அதை நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார் எந்த சந்தேகமே இல்லை. அவர் உங்களை உயர்த்தும் வரை, அவர் உங்களை ஆசீர்வதிக்கும் வரை, அவருடைய வேலை வருகிறது வரை அவருடைய பலத்த கருத்துக்குள்ள நீங்க அடங்கி இருங்க. ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், நீங்கள் இப்பொழுது சந்திக்கிற போராட்டம் மாறும், பிரச்சனை மாறும், நிந்தனை மாறும், அவமானம் மாறும், பலகீனம் மாறும். இயேசு உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அது சம்பூர்ணமான ஆசீர்வாதமாய் மாறும். நீங்கள் எங்கே தலை குனிந்து நின்றீர்களோ, எங்கே அவமானப்பட்டு நின்றீங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். தொடர்ந்து ஆண்டவரோடு கூட சஞ்சரிங்க. ஆண்டவர் அதிகமாய் விசுவாசிங்க, ஆண்டவர் அதிகமாய் நேசிங்க. அவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளினாலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.